கிரியேட்டிவ் கிராக்கர்ஸ் 7. நான் உங்கள் ஆகாஷ் சிவா பேசுறது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. தம்ப்நெயில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதான் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் சென்சாரை வச்சு நம்ம ஒரு சர்க்கியூட், அதை நம்ம வீட்டில் இருக்க அப்ளையன்சஸ் அதை எப்படி ஓட வைக்கிறது அப்படின்றது தான். சரி, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்குறீங்க. நம்ம தெருவில் நிறைய ஸ்ட்ரீட் லைட் இருக்கும். அது கரெக்டாக ராத்திரியில் ஆன் பண்ணுறதும் கிடையாது, பகல்லாம் ஆஃப் பண்ணுறதும் கிடையாது. இதெல்லாம் நம்மளுக்கு நிறைய கரண்ட் வேஸ்ட் ஆகுது. அதை பற்றி யாரும் கவலைப்படுறதும் கிடையாது. சரி, அதெல்லாம் விடுங்க. நம்ம வீட்லேயே நம்ம ராத்திரி 9 மணி மேலே டிவி பார்த்துட்ருக்கோம், படிச்சுட்டு இருக்கோம். சரி, திடீர்னு 2 தோல் போட்டு கரண்ட் கட் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணுவோம்? செல்ஃபோன் தேடுவோம், டார்ச் லைட் ஏதாவது தேடும் போது கை தவறி ஏதாவது கீழே விழுந்து உடஞ்சி இவ்வளோ பிரச்சனை நடக்குது. பதிலாக நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது இருந்ததுன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும்ல அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒன்றும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. வெறும் ரொம்ப சிம்பிள். நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருப்போம். அதாவது ஒரு சர்க்கியூட் கனெக்ஷன், அது ஒரு பல்பு ஒரு பேட்ரி, அது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சுவிட்ச். அது இப்போ நம்ம என்ன ஒரு சேஞ்ச் பண்ண போகிறோம்னா அந்த சுவிட்ச் எடுத்துகிட்டு அப்படியே அந்த இடத்துல இந்த சென்சாரை கொண்டு போய் செட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், மொத்த ப்ராஜெக்ட் முடிஞ்சுது. சரி, நிறைய பேர் பார்த்துருக்கேன். சரி, நீ சால்ட்ரிங் பண்ணுறது புரியல, உங்கள் சர்க்கியூட் டயக்ராம் அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. ஏன்னா இப்போலாம் சின்ன பசங்க கூட இதை பார்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதுக்காக சிம்பிள் ஸ்ட்ரக்சரல் டயக்ராம், அதாவது வீடியோட எண்டிங்கில் இது எப்படி சிம்பிளாக செய்யலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் எப்படி செய்யறது